பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் ஈமானை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு பெரும் குழப்பங்களை விட்டும் கொடிய நரகத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்போதைய காலகட்டம் இந்த கோடை விடுமுறை நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கான விடுமுறை காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அநேகமான பள்ளி கல்லூரிகள் கோடைகால விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடுமுறையை, இந்த ஓய்வை, நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய சந்ததிகளினுடைய இந்த ஓய்வு காலத்தை, இந்த விடுமுறை காலத்தை நாம் தீனுக்கு சாதகமான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த விடுமுறையை எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய விஷயங்களை போதிப்பதற்காக அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை என்பதாக சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விடுமுறை சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான கெடுதிகளில் நம்முடைய பிள்ளைகளுடைய நேர காலங்கள் செலவாகக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாதுகாத்து அல்புரிவானா. நம்முடைய சந்ததிகளினுடைய ஓய்வுகள் தீனுக்கு பயனாக, அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்பிலே அது பயன்பெறக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சூரத்துல் லுக்மானிலே ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து செய்த உபதேசங்களை மிக அழகான முறையிலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்திருக்கின்றான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், யா புனைய, ஓ என்னுடைய அருமை மகனே, யா புனைய என்னுடைய அருமை மகனே, மகனே என்பதாக தன்னுடைய மகனை அழைத்து மகனை சீர்படுத்திய ஒரு அழகான அமைப்பு வார்த்தைகளை திருக்குர்ஆனிலே மிக அற்புதமாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வழியில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை சீர்திருத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே அவர்கள் கையாண்ட அந்த போக்கை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுரு பில் மஅரூஃப், என்னுடைய மகனே நீ தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நன்மையை ஏவக்கூடியவராக இரு, தீமையை விட்டு தடுக்கக்கூடியவராக இரு, நன்மையின் பக்கம் நீயும் விரைந்து செல், தீமையை விட்டு உன்னையும் நீ பாதுகாத்துக் கொள், பொறுமையாளர்களோடு நீ இருந்து கொள் என்பதாக சொல்லி தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மேலும் தன்னுடைய மகனுக்கு அந்த தொடர்படியாக உபதேசங்களை செய்கின்றார்கள். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹரதலி, ஓ என்னுடைய மகனே நீ அல்லாஹ்வை பயந்து கொள். நீ செய்யக்கூடிய ஒரு அணு அளவு பாவமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய நன்மை அல்லது ஒரு சிறிய தவறு நிகழக்கூடிய ஒரு பாவம் நிகழ்ந்து விடக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஆக சிறியதாக இருந்தாலும் சரி, மிஸ்கால மின் ஹப்பத்தின் மின் ஹரதலி, அது ஒரு சிறு கடுகளவு, ஒரு அணு அளவு ஒரு பாவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நன்மைக்குரிய காரியமாக இருக்கட்டும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அது ஒரு கற்பாறைக்குள், ஒரு பாறைக்குள்ளே அந்த விஷயம் இருக்கிறது என்பதாக சொன்னால் அதிலிருந்தும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான். வானத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். பூமிக்கு அடியிலே அது புதைந்து போய் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவதற்கு சக்தி படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை பயந்து கொள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அணு அளவு நன்மையான ஒரு விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பாவமாக விஷயமாக இருக்கட்டும், அது எங்கிருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். அது இம்மையிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அதனுடைய பலாபலன்களை, அதனுடைய மாதக சாதகங்களை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லாஹ்வை அஞ்சுக்கொள் என்பதாக சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த உபதேசம் சூரத்துல் லுக்மானிலே, யா புனைய, ஓ என்னுடைய அருமை மகனே, ஓ என்னுடைய அருமை மகனே என்பதாக மகனை அழைத்து செய்த அந்த வார்த்தைகள், அந்த உபதேசம், அந்த நசியத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்திருக்கின்றான். ஒவ்வொரு தந்தைக்கும் இந்த பொறுப்புணர்வு இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை நேர்வழிப்படுத்தக்கூடிய விஷயத்திலே நாமும் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களிடத்துல பேச வேண்டும். சூரா லுக்மான் அதை தான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நேரத்தை கொடுக்கணும்.
அவனுடைய அனைத்து விதமான உணர்வுகள் உணர்ச்சிகளை அதிலே நாமும் கலந்து பயணித்தோம் என்பதாக சொன்னால்தான் நமக்கும் சரி, நம்முடைய குடும்பத்துக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி ஆரோக்கியமான சந்ததிகளாக அவர்கள் இந்த உலகத்தில் உருவாகுவார்கள். அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஓ என்னுடைய அருமை மகனே, மகனை அழைத்து நலவான விஷயம் எது, கெடுதி எது, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சரி தீமையும் சரி, அது அணுவலுவாக இருந்தாலும் சரி, அது எங்கிருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் அறியாமல் இல்லை, அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கின்றான், அதை அல்லாஹ் நிச்சயம் கொண்டு வருவான் என்பதாக தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமூனாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாமும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளிடத்திலே நேரம் கொடுத்து அவர்களுடைய விஷயங்களில் நாமும் கலந்துரவாடி நாம் செயல்பட்டோம் என்பதாக சொன்னால்தான் இனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, இந்த காலகட்டத்திலே நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியிலே அவர்களை சாலிகானவர்களாக நம்மால் வழி நடத்த முடியும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய முதல் இல்மு, முதல் கல்வி குர்ஆனுடைய கல்வியாக இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு நம்முடைய உலமாக்கள் சொல்லி தருகின்றார்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை கொடுக்கக்கூடிய முதல் கல்வி குர்ஆனுடைய இல்மாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குழந்தை பேச ஆரம்பித்து விட்டது அல்லது பேசுவதற்காக முயற்சிக்கிறது என்பதாக சொன்னால் அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் வார்த்தை லக்கினு அவுலாதுக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை தான் சொல்லிக் கொடுக்கணும். அது அம்மா என்பதாக அழைப்பதற்கு முன்னதாக, அத்தா என்பதாக அழைப்பதற்கு முன்னதாக அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் வார்த்தை அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஃப்ஸஹல் அவுலாதுக்கும் ஃபஅல்லிமூஹும் லா இலாஹா இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தை பிறந்து விட்டால், அது பேச ஆரம்பித்து விட்டால் அல்லது பேச முற்படுகின்றது என்பதாக சொன்னால் அந்த குழந்தைக்கு திரும்ப 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 அல்லாஹ்வை நினைவூட்டுங்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே குழந்தைகளுக்கு நாம் முதல் வார்த்தையாக கலிமாவை தான் சொல்லித் தர வேண்டும். இரண்டால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்தை வியக்க வைக்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான பிறப்பு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏனென்றால் ஆணுடைய துணை இல்லாமல் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பெண்ணின் மூலமாக மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புத பிறப்பாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பிறக்க செய்தார். ஒரே ஒரு ஊதுதான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வயிற்றை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஊதினார்கள், அவ்வளவுதான். அந்த நிமிடமே நிறைமாத கர்ப்பிணியாக அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆனார்கள். எனவே அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டினான். உடனடியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பிறக்க செய்தார். எனவே குழந்தையை தூக்கி கொண்டு வீதிகளில் நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே சமுதாயம் அவர்களை பழித்து பேசியது. ஏனென்பதாக சொன்னா, எந்த ஆணோடும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு தொடர்பு இல்லை. பரிசுத்தமான பெண், பைத்துல் முகத்தஸிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அந்த மெஹராபிலேயே வளர்ந்த பெண். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியினுடைய பாதுகாப்பில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு குழந்தையோடு வந்து நிற்கும் போது சமுதாயம் அவர்களை பழித்து பேசியது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தருணத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பேச வைத்தான். எனவே மக்கள்லாம் வந்து கேட்டாங்க. குழந்தை தொட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தது மரத்திலே. மக்கள் எல்லாம் வந்து எப்படி இந்த குழந்தை வந்துச்சுன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல கேட்டபோது அல்லாஹ்வுடைய உத்தரவினுடைய அடிப்படையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் பேச மாட்டேன். ஜாடையிலேயே சொன்னாங்க, அதோ உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்துல போய் கேளு. அப்போதுதான் பிறந்த குழந்தை, பிறந்த சில மணித்துளிகள், சில வினாடி துளிகளான அந்த குழந்தையை நோக்கி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கை காட்டினாங்க. மக்கள் இன்னும் ஏளன செய்ய ஆரம்பிச்சாங்க. மரியமுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுக்கிச்சா, பிறந்த தொட்டில் குழந்தை எப்படி போய் பேசும் என்பதாக சொல்லி கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க போங்க, அந்த தொட்டில் குழந்தை பேசும் அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே தொட்டில் இருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பேசுறாங்க, قال اني عبد الله اتاني الكتاب وجعلني نبيا. வரிசையாக அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தைகள் சூரா கஹ்ஃப், சூரா மரியமிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே முதல் கட்டமாக குழந்தை பேசுகின்றது. பேசும் வார்த்தை قال اني عبد الله, நான் அல்லாஹ்வுடைய அடிமை பேசுகின்றேன்.
நான் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அடிமையான ஈசா பேசுகின்றேன். கால இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு ஒரு கிதாபை கொடுத்திருக்கின்றான். வரிசையாக சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேச ஆரம்பித்து நான் அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதாக ஆரம்பித்து இஸ்லாத்தினுடைய உயர் பெரும் கடமைகள் தொழுகை ஜகாத்தை குறித்து பேசினார்கள். கடைசியாக சொன்னார்கள் யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா, நான் என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யுமாறும் அல்லாஹ் என் மீது கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதை எல்லாம் வரிசையாக பேசலாம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நமக்கு இங்கேதான் உலமாக்கள் அழகான விளக்கத்தை தருகின்றார்கள். திடீர் என்பதாக நிறமாத கர்ப்பிணியாக ஆகி உடனடியாக குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதிசய குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறந்திருக்கின்றார்கள். தொட்டில் இருக்கக்கூடிய தொட்டில் குழந்தை பேசுகின்றது. இந்த இடத்துல பேசும் பொழுது தன்னுடைய பிறப்பை பற்றியோ தன்னுடைய அதிசய அந்த பிறப்பு பற்றியோ அதனுடைய குதிரத்தை பற்றியோ அதனுடைய வல்லமை பற்றியோ எதையுமே பேசல. நான் எவ்வளவு வல்லமையோடு பிறந்திருக்கேன், அல்லாஹ் என்ன எப்படி பிறக்க செஞ்சிருக்கான் என்பதாக அந்த வல்லமைகள் அந்த அதிசயத்தை பத்தி எல்லாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பேசல. மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பேசிய முதல் வார்த்தையே கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய பெயரை தான் அந்த குழந்தை முதலாவதாக சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை முபாரகன் ஐனமா குந்து அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுத்து வருமாறும் அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான். என்னுடைய தாயோடு நல்ல முறையில் நான் நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதாக இஸ்லாத்தினுடைய கடமைகளையும் உயர்ந்த நற்குணங்களை பற்றி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பேசலாம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்குதான் நாம் விளங்க வேண்டிய விஷயம், அவர்கள் தங்களுடைய பிறப்பின் அதிசயத்தை பற்றி பேசாமல் ஒரு குழந்தை பேசினால் என்ன பேச வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும், ஷரியத்தை பற்றி பேச வேண்டும், மார்க்கத்தினுடைய அடிப்படையான கடமைகளை பற்றி பேச வேண்டும், அதன் பக்கம்தான் அந்த குழந்தை வழிநடத்தப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த தொட்டில் குழந்தையாக பேசியிருக்கின்றார். எனவே முதல் கட்டமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோமோ இல்லையோ அல்லாஹ்வை பற்றிய இல்மை கற்றுக் கொடுக்கணும். நம்மளை படைத்தது அல்லாஹ், அவனை தான் நாம் வணங்க வேண்டும். வேற யாருக்கும் இந்த தலையை இந்த சிரசை சிரம் சாய்த்து விடக்கூடாது. நாமும் விளங்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை சொல்லணும். நம்மை படைத்த ரப்பை தவிர வேற யாருக்கும் நாம் சஜிதா செஞ்சிடக்கூடாது. இந்த தலையை நாம் குனிந்து விடக்கூடாது. அவனைத்தான் வணங்க வேண்டும். அத்தனை ஆற்றலும் அல்லாஹுக்கு தான் இருக்கின்றது. அவனுடைய கட்டளைகளுக்கு நாம் வழிபட வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை தான் முதல் கட்டமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாங்கள் பிறந்த தொட்டில் குழந்தையாக இருந்த போதே இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளினுடைய நாவுகளில் முதல் கட்டமாக என்ன வெளியாக வேண்டும், எதை பேச வேண்டும், எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை மிக வெட்ட வெளிச்சமான முறையிலே அவர்களுடைய பிறப்பின் அவர்களுடைய பேச்சின் மூலமாகவே அல்லாஹ் நமக்கு விலக்கி தரக்கூடியவனாக இருக்கிறார். நாமும் நம்முடைய சந்ததிகளை அந்த அடிப்படையில் தான் உருவாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருங்கொண்ட இமாம்கள், இந்த மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பெருங்கொண்ட சஹாபாக்கள், குரானை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், குரானையும் ஹதீஸினுடைய விளக்கங்களையும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த பெருங்கொண்ட இமாம்கள், இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இன்னும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் தங்களுடைய சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட 15 வயதுக்குள்ளதாகவே குரானை மனனம் செய்திருந்தார்கள். உம்மத்தினுடைய மிகப்பெரிய மார்க்க ஞானங்களை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். அந்த இல்ம் அவர்களுக்கு 15 வயசுக்குள்ளதாகவே கொடுக்கப்பட்டு விட்டது. 15 வயதுக்குள்ளவாகவே பெருங்கொண்ட இமாம்களாக மார்க்க அறிஞர்களாக இந்த உலகத்திலே காட்சி அளிக்கப்பட்ட பெருங்கொண்ட இமாம்களும் சஹாபாக்களும் இந்த உலகத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் உணர கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே அந்த குறிப்பிட்ட வயதுக்குள், அந்த 15 வயதுக்குள்ளதாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய அடிப்படையான அனைத்து சட்டங்களும் போதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எனக்கு 11 வயதாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே நஜ்ரான் தேசத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பற்றி விளக்கி சொல்வதற்காக அந்த மக்களுக்கான இமாமாக என்னை அனுப்பினார்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். 11 வயது ஆகிய நான்
அந்த 11 வயதில் இருக்கக்கூடிய தருணத்திலே என்னை நபி அவர்கள் நஜ்ரான் தேசத்திற்கு மார்க்க பணியை, மார்க்கத்தினுடைய விஷயங்களை விலக்கி சொல்வதற்கான இமாமாக என்னை நியமித்து அந்த தேசத்திற்கு, அந்த நாட்டிற்கு நபி அவங்க என்ன அனுப்பினாங்க. 11 வயசுக்குள்ள மார்க்கத்தினுடைய, குர்ஆன் ஹதீஸுடைய எவ்வளவு பெரிய இல்மை அவர்கள் விளங்கி இருந்தால், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களோ நானோ தேர்ந்தெடுத்து அனுப்பல, நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு மார்க்கத்திலே மிகப்பெரிய விளக்கம் பெற்றவர்களாக அந்த 11 வயது சிறுவர் இருந்திருப்பார். நாம யோசிச்சு பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நேர காலங்கள், குறிப்பாக இந்த ஓய்வினுடைய காலகட்டத்திலே நாம் அவர்களுக்கு தீனுடைய கல்வியிலே அதீத முக்கியத்துவத்தை காட்ட கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்ற காலங்கள்ல தான் பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய தருணத்துல பலவிதமான கோச்சிங் சென்டர்கள், பலவிதமான டியூஷன் என்பதாக சொல்லி காரணங்களை காட்டி நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான இறை கட்டளைகள், தொழுகை போன்ற விஷயங்களிலே கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கும். ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு, எக்ஸாம் இருக்கு, அந்த காரணம் அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து அந்த ட்ரைனிங்ல இருக்கார், இந்த டியூஷன் சென்டர்ல போய் இந்த கோச்சிங் பண்ணி கொண்டு இருக்கார், இந்த ஸ்போர்ட்ஸ் கலந்து இருக்கார் என்பதாக ஏதோ பல காரணங்களை சொல்லிக் கொண்டு எத்தனையோ பிள்ளைகளுக்கு பல ஜும்மாக்களே கிடைக்கிறது. பாலிகான பிள்ளைகள், 14 வயதை தாண்டிய வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகள் பல பேருக்கு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல படிக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகையே கிடைக்கிறது இல்லை. அதை பற்றிய கவலைகளும் இன்னைக்கு பெற்றோர்களிடத்துல இல்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே எந்த இல்மை கொடுக்கணுமோ அந்த இல்மை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக இது விடுமுறை காலம். இந்த விடுமுறை காலத்திலே அவர்களை நாம் பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தணும். நாமும் பள்ளிவாசலுக்கு வரணும். பள்ளிவாசலுக்கு நம்முடைய பிள்ளைகளை தொழுகைக்காக கொண்டு வந்து கூட்டிட்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். தொழுகையில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் அவர்களை சஜிதா செய்ய வைக்க வேண்டும். ஓதப்படக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்கள் அந்த பிள்ளைகளுடைய காதுகளுக்குள், உள்ளத்துக்குள் செல்ல வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்தால்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை நம்மால பாதுகாக்க முடியும். எனவே இந்த ஓய்வு காலத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்ப வயதிலேயே அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள், ஹலால் ஹராமினுடைய பேணுதலை அவர்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து எங்கெங்கோ போறாங்க, பலவிதமான இடங்களுக்கு போறாங்க, பலவிதமான உணவகங்களுக்கு போறாங்க. இன்னைக்கு 4 பேர் சேர்ந்துட்டாங்க சொன்னா ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், ஏதாச்சும் ஒரு பேக்கரிக்கு போய் சாப்பிடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் ஹலாலா ஹராமா? நல்லாதான் இருந்தான் பையன், நல்லாதான் ஓதிக்கிட்டு இருந்தான், நல்லாதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தான், நல்லாதான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், வீட்டுக்கு நல்ல சாலிஹான பிள்ளையாக இருந்தான், சொல்ற பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னாச்சுன்னே தெரியல, சொல் பேச்சை கேட்கறது இல்லை. ரொம்ப பிடிவாதம் அதிகமா போச்சு, ரொம்ப சேட்டை அதிகமா போச்சு, சேர்க்கை தவறாக ஆகி போச்சு. எத்தனையோ பெற்றோர்கள் புலம்புறான், நம்ம இடத்துல வந்து சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லா இருந்த ஒரு ஆண் பிள்ளை அல்லது ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு வழிகேட்டுல இருக்காங்க, சொல் பேச்சு கேட்கறது இல்லை, ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அதிகமாகி போச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுடைய உடலுக்குள் சென்ற ஹராமான உணவினுடைய தாக்கம் இன்னைக்கு எங்கெங்கயோ போய் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், 4 பேர் தங்களுடைய தோழர்களோடு தோழிகளோடு சேர்ந்தாங்க சொன்னா ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல போய், ஏதாச்சும் ஒரு பேக்கரியில போய் எதையாச்சும் சாப்பிடுறாங்க. அது ஹலாலா ஹராமா, அந்த நுணுக்கம், அந்த விளக்கம் இன்னைக்கு பெரியவர்களாகிய நம்மிடத்திலே இல்லை. வெறும் ஹலால் போர்டு போட்டு இருந்தா அது ஹலால் நம்ம நினைச்சுக்கிறோம். அது முஸ்லீம் கடையாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத கடையாக இருக்கட்டும், ஒரு உணவு பொருள் ஹலாலா ஹராமா என்பதை ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமையாக இருக்கு. இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், நின்று உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம், போய் நேரடியாக தடுக்கிறதுக்கான சக்தி இல்லை. ஹலால் அல்லாத உணவகங்கள்ல போய் குடும்பத்தோடு புர்கா அணிஞ்சு கொண்டு, தொப்பி அணிஞ்சு கொண்டு சாப்பிட்டு அவங்க வெளியே வரதை பார்த்து உண்மையிலே வருத்தமா இருக்கு. இந்த உம்மத்துக்கு இந்த விஷயத்தை, எந்த கடையில போய் கறி வாங்கணும், எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் என்ற அடிப்படையான இல்ம கூட இன்னும் உம்மத்துல கொண்டு போய் சேர்க்க முடியலையே என்பதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக, வருத்தமாக இருக்கு. எனவே பெரியவர்களுக்கே இந்த இல்மு இல்லைன்ற போது சிறு பிள்ளைகள் என்ன சொல்றது? எனவே அந்த ஹராமானுடைய உணவு உள்ள போகிறதுனால சிந்தனைகளும் ஹராமிய சிந்தனைகள் தான். ஒரு மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய இறைநேசர், ஒரு வலி, அவர் தங்களுடைய உஸ்தாத் இடத்துல போய் இப்படி சொல்றார். என்னுடைய ஆசிரியர் பிறந்த இவரே பெரிய இமாம், மிகப்பெரிய வயசாளி,
மிகப்பெரிய இறைநேசராக இருக்கால் பல பேருக்கு இவருடைய பேச்சை கொண்டு இவர்களுடைய அமலை கொண்டு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர் தன்னுடைய ஆசிரியர் பெருந்துடைய இடத்துல தன்னுடைய ஷேக் இடத்துல போய் முறையிடுறாங்க. தங்களுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு வஸ்வசா தங்களுடைய ஷேக் இடத்துல போய் சொன்னாங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ரொம்ப கவலையாக இருக்கு, என்னுடைய உள்ளத்துல அடிக்கடி ஜினாவுடைய சிந்தனை வருது, அல்லாஹ் பாதுகாக்கும், விபச்சாரத்தின் பக்கம் என்னுடைய உள்ளம் என்ன தூண்டுது. மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய ஷேக், அவரை கொண்டு பல பேர் நேர்வழிபடக்கூடிய அந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் தன்னுடைய பெரிய ஷேக் இடத்துல போய் சொல்றார், உள்ளம் விபச்சாரத்தின் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த ஹஸரத் சொன்னாங்க, அந்த ஷேக் சொன்னாங்க, உள்ளத்தில் உடலுக்குள் சென்ற அந்த ஹராமானுடைய உணவின் தாக்கம், ஏதோ ஒரு ஹராமான சாப்பாடு நீ சாப்பிட்டு இருக்க, அந்த உணவு உன்னுடைய வயிற்றுக்குள்ள தொண்டைக்குள்ள இறங்கி இருக்கு, அதுதான் உன்னை இப்படி செய்ய வைக்குது, தௌபா செய்ய என்பதாக சொல்லி அனுப்பிச்சு வச்சான். பெரிய பெரிய நல்லோர்களுடைய வாழ்க்கையிலேயே ஹராமான உணவு போனா அதனுடைய தாக்கம் இப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எங்க போய் சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்ற அடிப்படை இல்ம அறியாததுனால போய் சாப்பிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையை அது சீரழிக்கக்கூடியதாக ஷைத்தானுடைய வழிகேட்டுல கொண்டு போய் விட்டு ஹராமிய சிந்தனைகள் ஏற்பட்டு வீட்டுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி அவப்பேறுகளையும் சீரழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டு விடுகிறது. எனவே கண்ணியமிகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய இந்த ஓய்வு காலம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவர்களுக்கான மதரசாக்கள் கோடை காலத்தினுடைய சிறப்பு மதரசாக்கள் அதிகமான இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கு. எனவே கொஞ்சம் அதன் பக்கம் நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்துறோம். கண்ணியமிகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மஜ்லிஸ் நபியினுடைய பேர பிள்ளைகள் ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியினுடைய மடியில உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல சதகாவினுடைய பேரிச்சம்பழங்கள் பைத்துல் மாலை சார்ந்த அந்த பேரிச்சம்பழங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கொண்டு வரப்படுது. நபி அவங்க ஏழை எளிய மக்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகள் ஒரு 5 வயசு கூட நிரம்பாத அந்த பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு 5 வயசு, ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவர்களை விட கூடுதலான ஒரு வயசு. இந்த சின்ன பிள்ளைகள் நபியினுடைய மடியில உட்கார்ந்து இருக்காங்க. பேரிச்சம்பழம் பக்கத்துல கொண்டு வந்து வைக்கப்படுது. நபி அவங்க அதை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டு இது நபி அவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே தன்னுடைய பேர பிள்ளையினுடைய வாய்க்குள்ள கையை விட்டு அந்த பெருச்சம்பழத்தை எடுத்து திரும்ப அங்க பைத்துல் மால்லே போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சின்ன பிள்ளை 5 வயசு தானே, 6 வயசு பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு என்ன சொன்னா புரிய போகுது, என்ன விளங்கிட போகுது அப்படின்னு நாம நினைக்கிறோம். நபி அவங்க அந்த 5 வயசுலயே தன்னுடைய பேர பிள்ளைகளிடத்துல சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, இது சதக்காவுடைய பெருச்சம்பழம், இது ஜகாத்துடைய பேரிச்சம்பழம், இது நம்முடைய அஹ்லுல் பைத்துக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. நம்முடைய குடும்பம் சதக்காவுடைய பேரிச்சம்பழத்தை ஜகாத்துடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது, அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படணும். எனவே நமக்கு இது ஹராம், இதை சாப்பிடாதீங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த வாயிலிருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டது. இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கு தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாது. அந்த சின்னஞ்சிறு பருவத்துல அந்த குழந்தை பருவத்துல நாம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல எதை அழுத்தமாக பதிய வைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். எனவே ஆரம்பத்திலேயே அந்த 5 வயசு 10 வயசு 15 வயசுக்குள்ளேயே இல்மை மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை ஈமானிய உணர்வுகளை அந்த பிள்ளைகளுக்கு நாம அழகான முறையில கொடுத்துட்டோம்னு சொன்னா காலத்துக்கும் அந்த பிள்ளைகள் தீன்ல நிலைத்திருப்பாங்க. 5 வயசுல ஒரு பிள்ளைய ஒரு ஆண் பிள்ளைய தொழுக பழக்கிட்டோம், பள்ளிவாசல் கூட்டிட்டு வந்து அவனையும் நம்ம பக்கத்துல நிக்க வச்சு தொழுக பழக்கி விட்டுட்டோம் சொன்னா எத்தனை வயசானாலும் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா பள்ளிவாசல் வந்து தொழுகக்கூடிய அந்த பழக்கம் தானாக வந்துடும். சிறு வயசுல பழக்கி கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். எனவே அந்த 5 வயசு குழந்தைகள் இருத்தல் அப்படி அவங்க சொன்னாங்க, ஹராமான பொருட்களை சாப்பிடக்கூடாது, அனுமதிக்கப்படாத பொருட்களை சாப்பிடக்கூடாது, அனுமதி இல்லாமல் எந்த பொருளையும் எடுத்து சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஹராம் சொல்லி தடுத்துட்டாங்க. நபியினுடைய வழக்கம் அனுதினமும் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போவாங்க. ஏதாச்சும் ஒரு வக்தில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு போய் பேர பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரத்தை செலவு செஞ்சுட்டு மகளோடு நேரத்தை செலவு செஞ்சுட்டு தான் நபி அவங்க மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. எனவே அது போல ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹர் தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு போனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வாட்டமாக ரொம்ப கவலையோடு பலகீனமாக அமர்ந்து கொண்டிருந்தாங்க. நபி அவங்க தன்னுடைய மகளை பார்த்து கேட்டாங்க, என்ன ஆச்சு மகள் உங்களுக்கு?
அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பசியின் காரணமாக தான் பல நாட்கள் ஆச்சு சாப்பிட்டு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஏழ்மையிலே, எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையே, நாங்க பசியில இருக்கோம், அதனாலதான் இப்படி பலஹீனமாக இருக்கேன். சரி, எங்கம்மா நம்ம பேர பிள்ளைங்க, உன்னுடைய மகன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க எங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் இங்கதான் அழுதுகிட்டே இருந்தாங்க, பசியில ஏதாச்சும் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, எதுவுமே இல்ல. சரி, போய் வெளியே விளையாடுங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டேன். அழுதுகிட்டே வெளியே போனாங்க. வெளியே தான் எங்கேயாச்சும் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, போய் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்காக வெளியே வந்தாங்க. பார்த்தா வெளியே இல்லை. எனவே அந்த வீதியில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆட்டு இடையனும் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அந்த வாலிபர் இடத்துல அந்த ஆட்டு இடையினத்துல போய் அவங்க கேட்டாங்க, இது போல என்னுடைய பேர பிள்ளைகளை பாத்தியாப்பா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களே இந்த வழியாக அவங்க போனதை பாத்தியா? அப்ப அந்த ஆட்டு இடையன் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஆமா நான் பார்த்தேன். இங்கதான் என்னிடத்துலதான் வந்தாங்க. ரொம்ப கவலையாக இருந்தாங்க, ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. அவங்களுடைய முகத்துல பசியினுடைய அந்த அடையாளம் எனக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு பசியாக இருக்காங்கன்றத நான் உணர்ந்துகிட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் அந்த பிள்ளைகளிடத்துல கேட்டேன், ரொம்ப பசியா இருக்கீங்கப்பா, இது இந்த ஆடுகள்ல இருந்து நான் பால் கறந்து கொடுக்கறேன், சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அதுல மூத்தவராக இருந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்னிடத்துல சொன்னார், இந்த ஆடுகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா, நீங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆடெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்துல கேட்டார். எனக்கு அப்படியே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப நான் அந்த பிள்ளைகளிடத்துல சொன்னேன், இல்லப்பா, நான் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய, நான் ஒரு அடிமை, ஆட்டு இடையன், இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடியவன், இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் இன்னார், அவர் தான் எஜமான், அவர் தான் முதலாளி, அவர் இடத்துல நானும் வேலை செய்வேன். அப்ப அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்னிடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆட்டுல இருந்து பால் கறந்து குடிக்கிறதுக்கு உனக்கே அனுமதி கிடையாது. நீ ஆடு மேய்க்கக்கூடியவன் தான், உனக்கே இது உரிமை இல்லை. உரிமை இல்லாத நீ ஒரு வேலைக்காரனா கூலிக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்க. இந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்து கொடுக்கறதுக்கு உனக்கே அது ஹலால் இல்லை. நீ குடிக்கிறதுக்கே அனுமதி இல்லாத போது அதை கறந்து எனக்கு எப்படி கொடுப்ப? இதை ஹராம், நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோ இந்த பேரித்தம்பலத்தினுடைய தோட்டத்துக்குள்ளதான் யா ரசூலுல்லாஹ் போனாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்தம்பலத்தினுடைய தோட்டத்துக்குள்ள போனாங்க. பார்த்தா ஒரு பேரித்தம்பலத்தினுடைய மரத்தினுடைய நிழல்ல 2 பிள்ளைகளும் படுத்திருந்தாங்க. பசியினுடைய வாட்டத்துல இந்த பலஹீனமான நிலையில படுத்திருந்த பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிள்ளைகளையும் தூக்கி அணைச்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, இங்கதான் உங்களை சுத்தி இவ்வளவு பழங்கள் இருக்கு, பசியினுடைய தாக்கத்துல, பசியினுடைய பலகீனத்தால் இவ்வளவு பலகீனமாக நீங்க படுத்திருக்கீங்க, உங்களை சுத்தி இந்த மரத்திலிருந்து விழுந்த பெருத்தம்பலங்கள்லாம் இருக்கு, இதை நீங்க எடுத்து சாப்பிட்டு இருக்கலாமே அப்படி அவங்க சோதிச்சு பாக்குறாங்க. அப்ப ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தானே சொன்னீங்க அனுமதிக்கப்படாத பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது, பிறரிடத்துல அனுமதி கேட்காம எந்த பொருளையும் எடுக்க கூடாது, ஹலாலான பொருளை மட்டும் தான் சாப்பிடணும், ஹராமான பொருட்களை சாப்பிடக்கூடாது. எனவே இந்த பேரித்தம்பலம் மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தாலும் இது நமக்கு அனுமதிக்கப்படல. இது சதகாவுடைய மரங்களா ஜகாத்துடைய மரங்களா தெரியாது, சந்தேகத்துக்குரியது, அதனாலதான் நாங்க இதை எடுத்து சாப்பிடல. தன்னுடைய பேர பிள்ளைகளை நபி அவர்கள் அப்படியே தூக்கி அணைச்சு கொண்டு தன்னுடைய மகளை நோக்கி மகளுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஃபுஸ்தியா ஃபாத்திமா, ஃபுஸ்தியா ஃபாத்திமா, ஓ ஃபாத்திமாவே, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ வளர்க்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிட்டான்னு சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தர்பியத்துல நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி வளர்க்கணும்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அடிப்படையான மார்க்கத்தினுடைய இல்மை, தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை, ஹலால் ஹராமினுடைய அந்த விளக்கங்களை அதை பெற்றுக்கொள்வதற்கான இடத்திலே நாம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். பள்ளியினுடைய தொடர்பு, மதரசாவினுடைய தொடர்புல நாம் அவர்களை உருவாக்கினோம். அந்த தொடர்பிலே அவர்களை நாம் விட்டோம் என்பதாக சொன்னால்தான் அவர்களிடத்தில் நல்ல இல்முடைய தலவும் மார்க்கத்தினுடைய பேணுதலும் சாலிஹான பிள்ளைகளாக அவர்கள் உருவாகும். வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ சிறு சிறு பிள்ளைகள் எத்தனையோ சிறு வயதிலேயே மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய மாமேதைகளாக இந்த உலகத்தில் திகழ்ந்திருக்காங்க. இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய பலஸ்தீன், அந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய கஸா நம்ம எல்லாமே அறிந்தது. அந்த கஸாவினுடைய ஒரு ஓலை குடிசையிலே ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் ஆலம் அவங்க பிறக்கிறாங்க. பிறக்கும் போது எதீமாக தான் பிறக்கிறாங்க. தாயினுடைய அரவணைப்பு தான், தந்தையும் இல்லை. பலஸ்தீனுடைய கஸாவினுடைய ஒரு கிராமத்திலே ஒரு ஓலை குடிசையிலே ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறாங்க. அப்படி பிறந்தவர்கள் தான் மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய சட்டமேதையாக இந்த உலகத்துல விளங்கினாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை உருவாக்கக்கூடிய விஷயத்துல அவங்க தாய் எடுத்த மிகப்பெரிய முயற்சிகள்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு 2 வயசாக இருக்கும் பொழுது இல்முக்காக அவர்கள் பலஸ்தீனை விட்டு மக்காவுக்கு வராங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அங்கதான் இருக்காங்க. பெருங்கொண்ட இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் மக்கா மதீனாவுல இருக்காங்க. எனவே தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல இல்மு கிடைக்கணும் என்பதற்காக, அவனை மார்க்க அறிஞராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பிறந்த நிமிடத்திலிருந்து, பிறந்த தனத்திலிருந்து தன்னுடைய பிள்ளையை நல்ல நிலையில உருவாக்கணும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்து மக்காவுக்கு வருகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 வயது வரைக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க. இது நமக்கு ஆச்சரியம்லாம் இல்லை. 5 வயசு வரைக்கும் பிள்ளை அதான செய்யும். குழந்தைகள் என்ன செய்வாங்க? 5 வயசு 7 வயசு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் விளையாட்டுத்தனமா தானே இருப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம்? அது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் விளையாட்டுத்தனமா தான் இருந்தாங்க. அங்க நடக்கக்கூடிய போட்டிகள், அம்பு எய்யக்கூடிய அந்த போட்டிகள், இதெல்லாம் கலந்துப்பாங்க. சின்ன வயசு 5 வயசு 6 வயசுலயே ஒரு வீரராக திகழ்ந்தாங்க. அம்பு எய்வாங்க, குறி பார்த்து அம்பு எய்வாங்க. 10 அம்புகளை எய்த்து குறி பார்த்து எய்வாங்க. 9 அம்புகள் சரியான இலக்கையில போய் சரியான முறையில் அது பாய்ந்து நிற்கும். ஒரு அம்பு மட்டும் தவறி விழுந்துரும். 10 அம்புகளை எய்தார்கள் சொன்னா 9 அம்புகள் இலக்கை தொடும், ஒரு அம்பு மட்டும் இலக்கை தொடாமல் விழுந்துரும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. எத்தனை வயசுல? 5 வயசுல. இதை நினைத்து வருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த தருணத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாய் தன்னுடைய மகன், அந்த 5 வயசு மகனை அழைச்சு சொன்னாங்க, மகனே, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ உன்னுடைய நேரத்தை நீ செலவு செய்து கொண்டு இருக்கின்றாய். இது நமக்கு தேவையில்லை. இந்த விளையாட்டுகளையும் இந்த வித்தைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ இல்மிலே, குர்ஆனிலே உன்னுடைய கவனத்தை செலுத்து. பயனற்ற அந்த வீண் வேடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் உன்னுடைய நேரத்தை கழிக்காத. 5 வயசுல தன்னுடைய மகனுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தாயார் உபதேசம் செய்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே சொல்றாங்க, அதன் பிறகு என்னுடைய சிந்தனை, என்னுடைய தேற்றம் எல்லாம் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்பதாக சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 வயசிலேயே முஅத்தா மாலிக் என்பதாக சொல்லக்கூடிய ஹதீஸுடைய மிகப்பெரிய கிரந்தம், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாகவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெரிந்தாங்க. 7 வயசிலேயே ஆலிமாக ஹாஃபிஸாக ஆகிட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தினுடைய இல்மை மக்கா மதீனாவிலே பெருங்கொண்ட இமாம்களிடத்தில் கற்றுக்கொண்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவராகவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க திகழ்ந்தாங்க. இதற்கு பிறகு தங்களுடைய 14 வயசுக்கு பிறகு அரபுலகத்திலே மிகப்பெரிய மார்க்க அறிஞராக அறியப்பட்டார். 14 வயசு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய இமாம்களுடைய வரிசையிலே 14 வயசிலேயே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் கோடான கோடி மக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. வரலாற்றில் நாம பார்க்கலாம், பெருங்கொண்ட இமாம்கள், பெருங்கொண்ட முஹத்திஸீன்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதஹபை சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தகபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் எல்லாம் இல்மிலே, ஹதீஸிலே, ஃபிக்ஹிலே இந்த உலகத்தில் பெரும் புரட்சியை செய்தவர்கள். இத்தனை இமாம்களும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதஹபை சார்ந்தவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு ஓலை குடிசையிலே எத்தீமான நிலையில பிறந்தார்கள். அந்த தாய் தன்னுடைய மகனுடைய இல்முடைய விஷயத்துல கவலைப்பட்டாங்க. அவனுடைய இல்முக்காக பயணம் செஞ்சாங்க, எதிர செஞ்சாங்க. சிறு பிரயாயத்தில் 5-7 வயதிலேயே குர்ஆனை கொடுத்தாங்க. தீனுடைய இல்முடைய ஹதீஸுடைய கிதாபுகளை அறிந்து கொள்வதற்கான வழிவகுப்பை செய்தார்கள். இன்றைக்கும் உலகளாவிய முறையிலே மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய மாமேதையாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்து கொண்டிருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய அந்த தேற்றம் அதுதான் நமக்கு முதன்மையானதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும். அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்தினாலும் அதுக்கு ஈடாகாது. எனவே ஈமான்தாரிகளுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் அழுத்தமாக இருக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு ஈமான், இஸ்லாம், ஷரியத், சுன்னத்துல தான் ஈடற்றத்தையும் வெற்றியும் வச்சிருக்கான். வேற எதிலுமே வெற்றி இல்லை. எனவே முதன்மையான இல்மு, முதன்மையான தேடல் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனுடைய இல்மை தான் நாம் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கு. அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்மை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான அந்த வழிவகுப்பை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் இருக்கு.
கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்கள் சரியாக இருந்தா சந்ததிகளும் சரியாக இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்திலே நிறைபாதன கர்ப்பிணியாக உடனடியாக ஆகி உடனடியாக குழந்தை பெற்றான். முழு சமுதாயமும் அவர்களை தூற்றி பழித்து பேசியது. ஆனா அந்த பழிப்புக்கும் தூற்றுதலுக்கும் அப்பலுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க. ஆனா அல்லாஹ் அவர்கள் தூற்றிய அந்த சமுதாயம் தூற்றிய வார்த்தையை தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். யா உக்த ஹாரூன் அம்மா கான அபூகி சௌஇன் வமா கானத் உம்முகி பஹியா. ஓ மரியமே, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படிப்பட்ட சந்ததிகளை, எப்படிப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண் நீங்க? ஏன்னா திடீர்னு ஒரு பெண் எந்த ஆணுடைய தொடர்பு இல்லை, நிக்கா ஆகல, குழந்தையோடு வந்து நின்றா சமுதாயம் அவங்களை பத்தி என்ன செய்யும், என்ன பேசும்? எனவே அன்றைக்கு இருந்த யூதர்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா உக்த ஹாரூன், ஓ மரியமே, உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய வம்சம், உங்களுடைய பரம்பரை எல்லாமே நபிமார்களுடைய பரம்பரை ஆச்சு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக சொல்லி பெருங்கொண்ட நபிமார்களுடைய சந்ததியாக இருந்துட்டு அந்த வம்சாவளியில வந்த நீ இப்படி போய் நடத்த கெட்டவரா ஆயிட்டி, அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு சமுதாயம் சொல்லுச்சு, அப்படின்னு உம்மத்து பழித்து பேசுச்சு. அல்லாஹ் இந்த வார்த்தை ஏன் சொல்றான்னு சொன்னா, உலமாக்கள் நமக்கு விளக்கம் தராங்க. சந்ததிகள் சரியாக இருந்தா, பரம்பரை சரியாக இருந்தா, வம்சவழி சரியாக இருந்தா, பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் வம்சவழியும் சரியாக தான் இருக்கணும். அவர்கள் சீர்கெட்டவர்களாக இருந்தா சந்ததிகளும் சீர்கெட்டவர்களாக இருக்கும். ஓ மரியமே, உன்னுடைய சந்ததி வம்சாவளி நபிமார்களுடைய வம்சாவளியா இருக்கு, அப்படி இருந்து நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி உம்மத்து கேட்டது. யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்டாங்க. இங்க நாம விளங்க வேண்டியதும் அதுதான், நாம சரியாக இருந்தா தான் நம்முடைய பிள்ளைகளும் சரியாக இருப்பாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹதீஸுடைய கருத்துல வருது, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ரகசியம். ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய ரகசியம், ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய ரகசியம் தான் பிள்ளை செல்வங்கள். அவங்க பண்ணக்கூடிய அத்தனை விதமான நலவுகள், கெடுதிகள், சேட்டைகள், அசிங்கங்கள், அட்டுழியங்கள் அனைத்துக்குமான பொறுப்பு நபி அவங்க சொன்ன வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகள் உங்களின் ரகசியம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தந்தையர்கள் சரியாக இருந்தா சந்ததியும் சரியாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரையும் குறைக்காக சொல்லல, உம்மத்து விளங்கணும், குறிப்பாக பெற்றோர்கள் விளங்கணும். தன்னுடைய வீட்டுக்கு ஒரு மருமகளை நாங்க பாக்கிறோம், தன்னுடைய வீட்டுக்கு ஒரு மருமகனை பாக்கிறோம். என்னுடைய மகளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளைய பாக்கிறேன், என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை நான் வரன் தேடுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு சந்ததியை நாம தேடுறோம். வரக்கூடிய பெண் மருமகளா வரல, வரக்கூடிய ஆண் மருமகனா வரல, எங்களுடைய வம்சமாக வருகின்றார்கள். அவர்களுடைய விஷயத்துல தீன முன் வைக்கணும், இது ஒரு விஷயம். இரண்டாவது, இன்றைக்கு கலப்பு திருமணங்கள் அதிகமாகி போச்சு. உலகத்துல இது சாதாரணமாக இருக்கலாம், மாற்று சமுதாயத்தை சார்ந்த மக்களிடத்துல இது ஒரு பெருசாக ஒரு காலத்துல தாக்கம் இருந்துச்சு. மதம் மாற்றியோ அல்லது ஜாதி மாற்றியோ கல்யாணம் நடந்தா அதை பெரிதாக பேசி அந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து அந்த பிள்ளைகளை சேர்த்து கொள்ளாம வாழ்ந்த பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு. 90% மாற்று சமுதாய மக்களிடத்துல இந்த உணர்வுகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சமூகத்திலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலகட்டத்துல இந்த உம்மத் எதுக்கு பயப்படுதோ இல்லையோ, ஜமாத்துக்கு பயப்படும், பள்ளிவாசலுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா பள்ளிவாசல் ஜமாத்தை விட்டு நாம ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டோம், நம்முடைய பிள்ளைகள் தவறு செஞ்சிட்டாங்க சொன்னா ஹயாத் மௌத்துக்கு பள்ளிவாசலுக்கு போய் ஆகணும். ஜனாசா விழுந்துருச்சுன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு தான் தகவல் சொல்லி ஆகணும். இமாம் தான் வந்து தொழுக வச்சு ஆகணும். பள்ளி நிர்வாகிகள் தான் முன்னாடி நின்று வந்து நடத்தி கொடுக்கணும். ஒரு நிக்கா என்பதாக சொன்னா பள்ளியிலிருந்து என்ஓசி வரணும், பள்ளியிலிருந்து தப்தர் வரணும், இல்லைன்னா அந்த நிக்கா நடத்த முடியாது. இந்த பயத்துல உம்மத்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பயமும் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கேயோ ஒரு பக்கம் அடங்க செஞ்சுட்டு போயிடலாம். இங்க செய்யலாம் என்ன, நாகூர் போனா ஏர்வாடி போனா எந்த பள்ளி தப்தரும் தேவையில்லை, எந்த என்ஓசியும் தேவையில்லை. நீ எந்த மதம் எங்க இருந்து வந்த, எப்படி வந்த, கடைசி வரைக்கும் நீ ஈமான்ல இருப்பியா இஸ்லாம்ல இருப்பியா, எதை பத்தியும் கவலை தேவையில்லை, நாங்க நிக்கா செஞ்சு வைக்கிறோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் அததான் சொல்லுது. சந்ததிகள் சரியாக இருக்கணும் சொன்னா பெற்றோர்கள் சரியாக இருக்கணும். கலப்பு திருமணங்கள் இன்னைக்கு இந்த பெண்ணை நாங்க களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், பெருசாக பேசப்படுது. நிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒருத்தங்க ஈமான் இஸ்லாம் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா எந்த சிந்தனையில வராங்க, வெறும் நிக்காவுடைய தேவை, வெறும் அல்லாஹ் பாதுகாக்கணும், கொச்சையாக நான் சொல்லல, உடலுடைய தேவை, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், இதுக்காக வராங்களா, உண்மையிலேயே இஸ்லாத்தை விளங்கி வராங்களா, இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. எனவே இன்னைக்கு வந்த வேகத்துல அல்லாஹ் பாதுகாக்க கண்கூடாக பாக்குறது. நம்முடைய மஹல்லாவா இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாவா இருக்கட்டும், ஈமானுக்குள்ள வராங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, நிக்கா செஞ்சு வைங்க, எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு
பார்த்தா சர்ச்சுக்கும் போறாரு, அந்த பிள்ளை சர்ச்சுக்கும் போகுது, கோயிலுக்கும் போய்க்கிறாங்க, எம்மதமும் சம்மதம். கிறிஸ்டின்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற ஆண் பள்ளிவாசல் வர்றாரு, அந்த பிள்ளை புர்கா போடுது, ஒரு கட்டம் பார்த்தா கோயில்ல போய் நிக்கிறான், ஒரு கட்டம் பார்த்தா சர்ச்சில் போய் நிக்கிறான். நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக எதிர்காலம் மிகப்பெரிய சந்ததி சீரழிவை சந்திக்கும் இந்த கலப்பு திருமணங்கள் என்பது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஈமானிய சூழலில் நாம் வளர்க்க வேண்டும். மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன, எது ஹலால் எது ஹராம், எந்த வாழ்க்கை நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய பரம்பரையும் பாதுகாக்கும். நாளைக்கு அல்லாஹ்விடத்துல போய் நிற்கும் பொழுது நாம் எந்த நிலையில, எந்த மனோநிலையிலே, எந்த சூழ்நிலையில் நாம் நிற்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹ்வை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைச்சு அதுதான் சொன்னாங்க, என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள். நீ செய்யக்கூடிய அணு அளவு பாவமாக இருக்கட்டும், அணு அளவு நன்மையாக இருக்கட்டும், அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்தே தீருவான். அது ஒரு கற்பாறைக்குள் இருந்தாலும் சரி, அல்லது வானத்துக்கு மேலே இருந்தாலும் சரி, பூமிக்கு அடியிலே புதைந்து கிடந்தாலும் சரி, அல்லாஹ் அதை கண்டிப்பாக நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லாஹ் நீ பயந்துக்கோ. மகனுக்கு உபதேசம் செஞ்சான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை நேர்வழிப்படுத்த வேண்டிய, சாலிஹான நிலையில அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிள்ளை பிறந்துச்சா அந்த பிள்ளைக்கு நல்ல பெயரை வைங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க, குர்ஆனுடைய இல்மை கற்றுக் கொடுங்க, நல்ல இடத்துல நிக்கா செய்து கொடுங்க. ஒரு நல்ல ஆண் வரன், நல்ல ஒரு பெண் வரன், அப்படிப்பட்ட வரனை தேர்ந்தெடுத்து நல்வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தந்தைகளுக்கு, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கு. நாம அதை கைவிட்டு சொன்னா எதிர்காலத்துல மிகப்பெரிய சந்ததி சீரழிவுகள் ஏற்படும். எனக்கு அப்படிப்பட்ட நிலைதான் இருந்துகிட்டு, ஆளுக்கு ஒரு மதத்துல, ஆளுக்கு ஒரு கொள்கையில, ஆளுக்கு ஒரு வழிபாட்டுல, இந்த நிலையில வளரக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிலைகள் என்ன ஆகும், அவங்களுடைய சிந்தனைகள் என்ன ஆகும்? சமீப காலங்களில் நாம படிக்கக்கூடிய செய்திகள், கேட்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய ஆபத்தான நிலையில சமுதாயம் நிற்பதை உணரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஓய்வுடைய காலம், விடுமுறை காலம். இந்த சிறு பிராயத்திலே, இந்த பிஞ்சு வயதிலேயே அவர்களுக்கு தீனுடைய கல்விக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தோம், குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த விளக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அவர்களை நாம் பள்ளியோடு மதரசாவோடு தொடர்பு படுத்தினோம் என்பதாக சொன்னால், இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துடைய நிலையில அமைவதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, அமைப்பாக இருக்கும். எனவே இந்த விஷயத்தில் அதீத கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் சீரான வழியிலே, நேரான பாதையிலே செயல்படுவதற்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் உதவி செய்து அல்புரிவானாக. உலகத்தினுடைய அனைத்து விதமான குழப்பங்கள், ஃபித்னாக்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும், குறிப்பாக ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்புரிவானாக. ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.